வணக்கம், இது உங்கள் சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் அந்த கம்ப்ளீட் கிராமரில் 2வது நாள் கிளாஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? 2வது நாள் கிளாஸு. ஸோ பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு என்ன நான் சொல்லியிருந்தேன்னா, ஃபஸ்ட்டு லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம், முந்தான என்ன பார்த்தோம், ஒரு 2 வார்த்தையை வச்சுக்கிட்டு பேசணும், இங்கிலீஷில் பேசணும். ஸோ அந்த 2 வார்த்தை என்னென்ன, அது சென்டென்ஸில் வரும்போது எப்படி மாறுதுன்னு பார்த்தோம். அது இப்போ நடக்கிற செயல், ப்ரெசென்ட்டில் இப்போது நடக்கிற செயலை பற்றி ஒரு பேசணும் அப்படின்ற பட்சத்தை எப்படி பார்த்தோம். அதே மாதிரி ஏற்கனவே நடந்து முடிஞ்ச செயலை பற்றி 2 வார்த்தையில் வச்சு பேசணும் அப்படின்னா அதுவும் எப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ இதில் என்ன பார்த்தோம், இப்போ ப்ரெசென்ட் நடக்கிறது ஹீ, ஷீ, இட்டு அப்படின்ற சப்ஜெக்டு, அது கூட வெர்பு சேரும்போது எப்படி மாறுது, இந்த 2 வார்த்தை எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்து இங்கேயும் ஹீ, ஷீ, இட்டு தான். ஹீ, ஷீ, இட்டு அது கூட நடந்து முடிஞ்ச செயலை குறிக்கிற ஒரு வெர்பு சேரும்போது அது எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? இப்போ இதில் ஹீ, ஷீ, இட்டு தவிர ஐ, வி, யூ, தே இதெல்லாம் இருக்குல்ல, இது சப்ஜெக்டாக வரும்போது, இது பக்கத்தில் வெர்பு சேரும்போது இந்த சென்டென்ஸ் எப்படி மாறும். அடுத்தது இங்கேயும் இது தற்போது ப்ரெசென்ட்ல, அதே மாதிரி இங்கே ஏற்கனவே நடந்து முடிஞ்ச செயலை 2 வார்த்தையில் வச்சு சொல்லும்போது இதில் சப்ஜெக்டாக ஐ, வி, யூ, தே இதெல்லாம் சப்ஜெக்டாக இதுக்கு பக்கத்தில் வேறு நடந்து முடிஞ்ச செயலை வார்த்தை வெறுப்பு வந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி பேசுவோம் அப்படின்றத பார்த்தோம். சரிங்களா? இப்போ ப்ரெசென்ட்டில் ஏற்கனவே நம்ம பார்த்தது ஹீ, ஷீ, இட்டு வச்சு அதுக்கு பக்கத்தில் ஒரு வெர்பு வருது, அது எப்படி வெர்பு வரும்போது அது எப்படி சென்டென்ஸில் வரும்போது மாறுது அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது ஏற்கனவே நடந்து முடிஞ்ச செயலை ஹீ, ஷீ, இட்டில் ஹீ, ஷீ, இட்டு, அதாவது அவன், அவ, அது, இது 3. அவன்னா அவனுக்கு பேர் இருக்கும். சரியா? இந்த இடத்துல ஹீன்றது எடுத்து நம்ம அவனோட பேர் போட்டுக்கலாம். இப்போ அவன் சொல்கிறோம், அந்த பொண்ணுக்கு ஒரு பேர் இருக்கும். இந்த ஷீ எடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஒரு பேர் போட்டுக்கலாம். அதே மாதிரி இட்டு இது சப்ஜெக்டாக வரும்போது அதுக்கு பக்கத்தில் வெர்பு சேரும்போது நடந்து முடிஞ்ச செயலை பற்றி சொல்லும்போது அது எப்படி அந்த சென்டென்ஸ் அமையும் போது இந்த சென்டென்ஸ் எப்படி வருது. உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கோ அப்படின்ற வெர்பு, போ அப்படின்ற ஒரு சொல்ல குறிக்கிற வெர்பு தான், வார்த்தை தான் இங்கிலீஷில் கோ. சரிங்களா? போ அப்படின்னா இப்போ ஒரு ஆர்டர் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா அதுதான் போ. இது ப்ரெசென்ட் இருக்கு. இது பாஸ்ட் டென்ஸ்ல வந்துச்சுன்னா வெண்ட், கோ, வெண்ட், கான். இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சரிங்களா? இது பாஸ்ட். ஸோ இந்த வெர்பு ஹீ, ஷீ, இட்டு கூட கோன்றது எப்படி மாறும், கோஸ் மாறும். ஹீ கோஸ், ஷீ கோஸ், இட்டு கோஸ்ன்னு வந்துருமா. அதே மாதிரி இந்த இடத்துல ஹீ, ஷீ, இட்டு நடந்து முடிஞ்ச செயலை பற்றி சொல்லும்போது சப்ஜெக்டாக ஹீ, ஷீ, இட்டு வரும்போது எப்படி மாறுது, அந்த வெர்பை எப்படி எழுதணும், பாஸ்ட் டென்ஸ் வெர்பு. கடந்த காலத்தில் நடந்து முடிஞ்ச செயலை ஒரு செயல் பற்றி சொல்கிறோன்னா அப்போ போன அப்படின்ற ஒரு செயல் செய்யறதுக்கான வார்த்தைகள் இந்த பாஸ்ட் டென்ஸில் மட்டும்தான் வரும். அந்த பாஸ்ட் டென்ஸ் எல்லாமே ஏற்கனவே நடந்து முடிஞ்ச செயலை பற்றி தான் பேசுவோம். ஸோ அப்போ அந்த வார்த்தையை நம்ம இங்கே எடுத்து போட்டுக்கலாம். சரிங்களா? அப்போது வெண்ட் அப்படியே வந்துடும். சரிங்களா? இங்கே தான் கோ ப்ரெசென்ட்டில் இப்போ நடக்கிற செயலை பற்றி சொல்லும்போது 2 வார்த்தையை சொல்லும்போது ஹீ, ஷீ, இட்டா சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் வெர்பு வரும்போது அது கோன்றது கோஸாக மாறும். பாஸ்டில் நடந்து முடிஞ்ச செயலை பற்றி சொல்லும்போது ஹீ, ஷீ, இட் கூட அந்த வெர்பை எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். இதுதான் முடிஞ்சிச்சு. இப்போ 3ஆவதாக என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த இடத்துலலாம் ஐ, வி, யூ, தே, அதாவது ஐ, வி, யூ, தே இதை பற்றிலாம் பேசும்போது இது ஒரு சென்டென்ஸில் எப்படி மாறுது அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஐனா என்ன சொன்னேன், ஐனா நாங்கள், வீனா நாங்கள், ஒரு 2 பேர் நிற்கிறோம், நாங்கள் சொல்லுவோம் நாங்கள், யூனா நீ, நீங்கள், நீங்கள் அப்படின்னு சொல்லுவோம். பேச்சு பழக்கில் சொல்லிட்டு தேனா அவங்க எங்கே போகிறாங்க, அவங்க கடைக்கு போகிறாங்கன்னு சொல்லுவோம்ல. ஸோ அவங்க, தேனா அவங்க, ஐனா நான், வீணா நாங்கள், யூனா நீ, நீங்கள், நீங்கள், தேனா அவர்கள் அவங்க, பேச்சு வழக்கில் சொல்லும்போது அதுக்கு அடுத்துல வெர்பு வரும்போது அப்போ இந்த வார்த்தைகள்லாம் எப்படி மாறுது. இப்போ அவங்க அப்பா கேட்குறாரு, ஃபர்ஸ்ட்டாக எப்படி கேட்குறாங்க, நீ எங்கே போகிற. இப்போ நம்ம 3 வெர்பு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த கோ எடுத்துக்கிட்ட மாதிரி இப்போ இந்த இடத்துல 3 வெர்பு எடுத்துக்கலாம். ஒன்று இருங்க, மார்க்கு சரியாக எழுத மாட்டேன், எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல 3 வெர்பு எடுத்துக்கலாம். 3 வெர்பு எப்படி எடுத்துக்கலாம், என்னென்ன வெர்புனா கோ, go, play,
அப்புறம் ஸ்டடி, அடுத்து வந்து சி, அப்புறம் வந்து வேறு எதுனா ரைட்டு, ஸ்பீக், கோ வென்ட்டு கானுன்னு வரும், ப்ளே ப்ளேடு பிளேடுன்னு வரும், சி சா சீன்னு வரும், ரைட்டு ரோட்டு, ரிட்டன். இந்த இடத்துல ஸ்பீக்கு ஸ்போக்கு ஸ்போக்கன்னு வரும். இதுதான் நம்ம ஸ்கூல்ல படிச்ச வெர்பு டேபிள். இதை வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்னு சொல்லுவோம், இதை வந்து பாஸ்ட் டென்ஸ்னு சொல்லுவோம், இதை பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சொல்லுவோம். இதுக்குள்ள மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரெசன்ட் டென்ஸ் எல்லாமே இப்போ நடக்கிற செயலை நான் ஒரு சென்டென்ஸை வச்சு சொல்லணும். இப்போ நடக்கிற ஒரு செயலை பற்றி சொல்லக்கூடிய வார்த்தைகள் இது சென்டென்ஸில் வரும்போது மாறிடும். அடுத்தது இங்கே இருக்கிற ரெண்டாவது, இந்த ரெண்டாவது என்னன்னா, ஏற்கனவே நடந்து முடிஞ்ச செயலை பற்றி, ஏற்கனவே செயல் நடந்து முடிஞ்சிருச்சு அதை பற்றி பேசணும்னா இந்த வார்த்தைகள், இந்த நடுவில் வர பாஸ்ட் டென்ஸ் வர்பு எல்லாமே யூஸ் ஆகும். அதாவது கடந்த கால வினைச்சொற்கள் இதெல்லாம். அடுத்தது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து எச்ச வினை மாதிரி வரும். தமிழில் நம்ம எக்ஸாக்டாக சொல்லணும் எச்ச வினை. ஸோ அதை வந்து நம்ம தனியாக பார்க்கலாம் அப்புறமா, சரிங்களா? அதை நான் வந்து வேற ஒரு இடத்துக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் நம்ம இதை மட்டும் பார்த்துக்கலாம், சரிங்களா? ப்ரெசன்ட் பாஸ்ட், இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இப்போ நம்ம ரெண்டு மட்டும் இதை மட்டும் தான் பார்க்குறோம். இப்போ கோன்னா போ, இதுக்கெல்லாம் மீனிங் பாருங்களா. கோன்னா போ, பிளேனா விளையாடு, ஸோ அப்போ இப்போ பார்க்க போகிறது என்னன்னா, நம்ம இப்போ புரிஞ்சிச்சு அவங்களுக்கு. அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்ததெல்லாம் சொல்லிட்டோம். இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து நம்ம சப்ஜெக்டா இந்த ஐ வி யூ தே, அது கூட பக்கத்தில் வெர்பு வரும்போது எப்படி மாறுது அந்த சென்டென்ஸ்லாம் பார்க்குறோம். அதுக்கான வார்த்தைகள்லாம் அங்கே இருக்கு. ஸோ அப்போ இந்த வார்த்தைகள் என்னென்ன மீனிங் அப்படின்னா, அங்கே வெர்பு டேபிளில் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் டென்ஸில் படிக்கிறது எல்லாமே கோ, ப்ளே, சி, ரைட், ஸ்பீக் அப்படின்னா இது எல்லாமே படி, போ, விளையாடு, பாரு, எழுது, பேசு அப்படின்ற மாதிரி இருக்கும். மற்றவங்கள ஆர்டர் பண்ணுற மாதிரி வரும். அதுதான் இதோட மீனிங். இதோட முழு அர்த்தம் என்னன்னா, தனித்தனி வார்த்தைகளை மற்றவங்களோட ஆர்டர் பண்ணுற மாதிரி வரும். இது சென்டென்ஸில் வரும்போது தான் மாறி வந்துடும். அதுக்கு முன்னாடி வரக்கூடிய சப்ஜெக்டை பொறுத்து இந்த வெர்பு வந்து மாறிடும் சென்டென்ஸாக அமையும் போது. ஆனால் தனியாக பார்க்கும்போது இது நிகழ்கால வினைச்சொற்கள் தமிழில் கடத்துற இது வந்து ஒரு கட்டளை வாக்கியமாக தான் இருக்கும். கட்டளையாக ஆர்டர் பண்ணுற மாதிரி சொல்லணும், சரிங்களா? ஓகே. அப்புறம் ரெண்டாவது இந்த பாஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த பாஸ்ட் என்ன சொல்லணும்னா, ஏற்கனவே நடந்து முடிஞ்ச செயலை பற்றி சொல்லணும். இங்கே பாருங்க, கோன்னா போ அப்படின்னு அர்த்தமா, போன்னு ஆர்டர் பண்ணி சொல்கிறாங்க. இது சென்டென்ஸில் வரும்போது இப்போ இங்கே நான் ஐன்னு ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா, ஐ கோனா நான் போகிறேன். நீ என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க, நான் ரெண்டு வார்த்தையில் பதில், நான் போகிறேன், சரிங்களா? இப்போ இந்த வெண்ட் எடுத்து இங்கே போட்டோம் அந்த ஐ பக்கத்தில், நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டாங்கன்னா, நான் போனேன், இந்த செயலை ஏற்கனவே கடந்த காலத்தில் செஞ்சன்றப்போ அவங்க வருங்க. இது போவோம், இது வந்து போனேன், இது விளையாடு, இது வந்து விளையாண்டேன், இது சி விளையாண்டான்னு இல்லை, விளையாடினேன்னு இல்லை, அந்த சப்ஜெக்டை பொறுத்து மாறிடும். இதுவும் சப்ஜெக்ட் வர சப்ஜெக்டை பொறுத்து இந்த வெர்பும் வந்து மாறிடும், சரிங்களா? இப்போ பாருங்களா, இது வந்து ஐ வெண்ட்னா நான் போனேன். பாருங்க, ஐ வெண்ட் ஷாப்னா நான் கடைக்கு போனேன். நீ எங்கே போனேன்? 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நீ எங்கே போனேன் போது நான் கடைக்கு போனப்பா அப்படின்னு சொல்றீங்க. அதே அடுத்தது வந்து ஹீ பக்கத்தில் வெண்ட் வந்துருக்கு. ஹீ வெண்ட்னா அவன் எங்கே போனான்? அவன் கடைக்கு போனான். இங்கே சொல்லும்போது நான் கடைக்கு சென்றேன்னு சொல்லுவீங்களா? அப்போ இங்கே வரும்போது அவன்னு ஒரு சப்ஜெக்ட், அவனை பற்றி பேசும்போது இங்கே நான் சென்றேன் தமிழில், இங்கே அவன் சென்றான்னு வந்துருக்கா, சரிங்களா? வார்த்தைகள் அமையும் போது சென்டென்ஸில் அமையும் போது சென்டென்ஸ் எடுத்து இந்த வார்த்தைகள்லாம் எழுதும்போது வெர்பெல்லாம் எழுதும்போது மாறிடுதல் ஐ வந்துச்சுன்னா நான் சென்றேன். இந்த இடத்துல ஹீ வென்ட் டு ஷாப்னா அவன் சென்றான் அப்படின்னு வந்து
ஸோ அப்போ அதனால தான் இது வந்து போ அப்படின்ற மீனிங்கை குறிக்கிற வார்த்தையாகவும், இது வந்து இந்த போ அப்படின்ற ஒரு செயல் நடந்து முடிஞ்சது, ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருக்கு அதை குறிக்கிற வார்த்தையாகவும் பயன்படுது. அப்போ வென்ட்டுனா ஏற்கனவே ஒரு செயலை செஞ்சு முடிச்சா, அப்போ போன அப்படின்ற மீனிங் வந்துடும். பிளேனா ஏற்கனவே அந்த ப்ளே பண்ணுறத பிளேனா விளையாடி முடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி மீனிங் வரும். இப்போ நான் இதை வந்து ஐ இந்த சப்ஜெக்டில் வச்சு பேசும்போது ஐ வென்ட்னா நான் போனேன், ஐ பிளேட்னா நான் விளையாடினேன், ஐ சானா நான் பார்த்தேன், ஐ ரோட்னா நான் எழுதுனேன், ஐ ஸ்போக்கன்னா நான் பேசுனேன், ஐ ஸ்போக்கன் ஐ ஸ்போக், ஐ ஸ்போக்னா நான் எழுதுனேன் அப்படின்னு மீனிங். அப்போ சப்ஜெக்டை பொறுத்து இது மாறிடும். அப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஐ வந்துச்சுன்னா ஐ கோனா நான் போகிறேன், ஐ பிளேனா நான் விளையாடுறேன், ஐ சீனா நான் பார்க்குறேன், ஐ ரைட்னா நான் எழுதுறேன், ஐ ஸ்பீக்னா நான் பேசுகிறேன். இந்த இடத்துல பாருங்கள், ஐ வென்ட்னா நான் போனேன், ஐ பிளேட்னா நான் விளையாண்டேன், ஐ சானா நான் பார்த்தேன், ஐ ரோட்னா நான் எழுதுனேன், ஐ ஸ்போக்னா நான் பேசுகிறேன். ஸோ அப்போது வார்த்தைகள் வந்து உங்களுக்கு சப்ஜெக்டை பொறுத்து மாறும். இந்த வெர்பு டைப்பில் இருக்குது. ஸோ புரியுதுங்களா? புரியுதா இதெல்லாம்? இப்போது இப்போ 2 வாரத்தில் ஏற்கனவே நடந்து முடிஞ்ச செயல் இப்போ ப்ரெசென்ட்டில் சொல்லுவோம். இப்போ சப்ஜெக்டாக வந்து நான் இடத்துல ஐ வி யூ தே அப்படின்ற வார்த்தை இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று சப்ஜெக்டாக எடுத்துக்கிறேன். இப்போது பாருங்க, தே அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட், அவங்க அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். அப்புறம் இப்போ இந்த வெர்பில் ஏதாவது ஒன்று, இப்போது ரைட் அப்படின்ற ஒரு வார்த்தை எடுத்துக்கிறேன். சரிங்களா? நான் என்ன சொன்னேன், ஹீ ஷீ இட்டு கூட வெர்பு சேரும்போது அடுத்ததான் வெர்பு வரும்போது தான் அந்த வெர்பு ப்ரெசன்டென்ஸ் வெர்பு வந்து இங்கே வரும்போது இப்போ கோன்ற வெர்பு வந்து கோஸ் அப்படின்னு மாறும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் ஐ வி யூ தே கூடலாம் அந்த வெர்பு வரும்போது ஐ வி யூ தே கூடலாம் இப்போ நிகழ்காலத்தில் ஒரு செயல் நடக்குது, அதை பற்றி பேசும்போது ஒரு சப்ஜெக்ட் வெர்பு பக்கத்தில் வரும்போது அந்த வெர்பு அப்படியே தான் வரும். சரிங்களா? இப்போ ரைட்டுன்றது ரைட்டாக தான் வரும். ஆனால் ஈஷீட்டில் மட்டும்தான் பக்கத்தில் வெறுப்பு வரும்போது அந்த வெறுப்பு வந்து வேறு மாதிரி சேஞ்ச் ஆகும். ஆனால் ஐவி யூதேக்கு நான், நாங்கள், நீ, நீங்கள், அடுத்து வந்து அவங்க இதெல்லாம் சொல்லும்போது அதுக்கு பக்கத்தில் வெறுப்பு வந்துச்சுன்னா அது வந்து அப்படி தான் வந்துடும். அந்த ப்ரெசன்டென்ஸ் வெறுப்பு எடுத்து அப்படியே எழுதிடும். எங்கே மாறுது அப்படின்னா ஹீஷீட் பக்கத்தில் வெறுப்பு வரும்போது தான் மாறுது. எப்போ? ப்ரெசன்டென்ஸில் மட்டும். சரிங்களா? இப்போ பாருங்க, இப்போ கேள்வி கேட்குறாரு அப்பா, அவங்க எங்கே அண்ணனும் தம்பியும் இந்த 2 பேரும் இருந்துருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க விளையாடுறாங்க, தே ரைட்டு. இப்போ தே இல்லை அவங்க எழுதுறாங்க, அப்போ அவங்க எழுதுறாங்க அப்படின்னா தே ரைட். இல்லை அவங்க விளையாடுறாங்கன்னா தே ப்ளே கிரிக்கெட், இல்லை தே ப்ளே டென்னிஸ். புரியுதா? ஸோ அப்போ வார்த்தைகள் வந்து இங்கே இருக்கிற வார்த்தைகள் வந்து அதுக்கு முன்னாடி வரக்கூடிய சப்ஜெக்டை பேஸ் பண்ணி தான் அந்த சென்டென்ஸில் அமையும் போது அதோட மீனிங் வரும். சப்ஜெக்ட் தேன்னு வந்துச்சுன்னா இங்கே வந்து தே ரைட்னா அவங்க எழுதுறாங்க. இது மீனிங் என்ன? எழுது அப்படின்ற குறிக்கிற வார்த்தை. சென்டென்ஸில் வரும்போது சப்ஜெக்டை பேஸ் பண்ணி இங்கே அவங்க, அவர்கள் எழுதுகிறார்கள் அப்படின்னு வரும். சரிங்களா? இப்போ நாங்கள்னு வரும்போது நாங்கள் எழுதுகிறோம், நாங்கள்லாம் என்ன செய்யுங்க, நாங்கள்லாம் எழுதுகிறோம், அந்த மாதிரி வந்துடுதா? ஸோ அப்போ அடுத்தது இந்த தேவை எடுத்துகிட்டு வி அப்படின்னு போட்டு இந்த ஒரு வெர்பு எடுத்துக்கிறேன், வி ஸ்பீக்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நாங்கள்லாம் பேசுகிறோம் அப்படின்னா. சரிங்களா? அப்படின்னா சரிங்களா? ஓகே. அப்போ இந்த மாதிரி வார்த்தைக்கு ஐவி யூனிட் ப்ரெசன்டென்ஸில் எப்படி வருதா அந்த வெர்பு அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். ஆனால் ஹீஷீட்டில் மட்டும்தான் வெர்பில் சேஞ்ச் நடக்குது, இந்த இடத்துல மட்டும்தான் சேஞ்ச் நடக்குது. ஓகேங்களா? ஓகே. இப்போ இதுக்கு அடுத்தது 2ஆவதா பாருங்க, அதே மாதிரி ஏற்கனவே நடந்து முடிஞ்ச செயல் ஐவி யூ தே அப்படின்ற சப்ஜெக்ட்லாம் வருது, அது கூட ஒரு வெர்பு அடுத்தது சேருது. இந்த வெர்பு எதுனா ஏற்கனவே நடந்து முடிஞ்ச செயலை பற்றி சொல்கிற வெர்பாக வருது அப்படின்னா, ஸோ அது எப்படி மாறுது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஐவி யூ தே எடுத்துங்க. சரிங்களா? ஐவி யூ தே ஹீ ஷீ இட் எல்லாத்துக்குமே ஏற்கனவே நடந்து முடிஞ்ச செயலை ஒரு வெர்பு கூட அடுத்தது ஒரு செயலை பற்றி பேசும்போது அதுக்கு பக்கத்தில் ஒரு வெர்பு அப்படியே தான் வரும். அந்த பாஸ்ட் டென்ஸ் வெர்பு மட்டும்தான் வரும். இங்கே பாருங்கள், இப்போ
இங்கே இதுலேருந்து ஐவியூ தேர்ந்து ஒன்று எடுத்துக்குவோம். வி அப்படின்ற ஒரு வார்த்தையை எடுத்துக்குவோம். இங்கே வந்து ஷி அப்படின்ற ஒரு வார்த்தையை எடுத்துக்குவோம். சரிங்களா? இப்போ ஏதாவது ஒரு சி என்றது எடுத்துக்குவோம். இதில் நடந்து முடிஞ்ச செயலை பற்றி தான் அப்போ இந்த வார்த்தை தான் சரியான வார்த்தை. அப்போ சிக்கோட பாஸ்டன்ஸ் என்ன? பார் அப்படின்ற செயலுக்கான செயலை குறிக்கிற கடந்த காலத்தில் ஒரு செயலை செஞ்ச அந்த பார்த்தல் அப்படின்ற செயலை செஞ்சதுக்கான வார்த்தை என்ன? சா. இப்போ கேள்வி என்ன கேட்குறாங்க பாருங்க. இப்போ இந்த சான்றது வந்து ஏற்கனவே ஒரு காலத்தில் முன்னாடி நடந்து முடிஞ்ச ஒரு செயலை குறிக்கிற வார்த்தை. இங்கே பாருங்க. இப்போ வி அப்படின்றது விசாத மூவி அப்படின்னா வீணா நாங்கள். அப்போ விசா அப்படின்னா நாங்கள் பார்த்தோம் அப்படின்ற மீனிங்கில் வந்துருக்கா. அப்போ நாங்கள் பார்த்தோம். இந்த மூவினா அந்த படத்தை நாங்கள் பார்த்தோம். விசாத மூவி நாங்கள் அந்த படத்தை பார்த்தோம். ஷீ சாத மூவினா அவன் அந்த படத்தை பார்த்தோம். அதே மாதிரி ஹீ சாத மூவினா அவன் அந்த படத்தை பார்த்தோம். ஹீ ஸ்போக் அப்படின்னா இதோட பாஸ்ட் டென்ஸ் என்ன? கடந்த காலத்தில் பேசக்கூடிய வார்த்தை ஸ்போக். ஹீ ஸ்போக்னா he spoke in the competition அப்படின்னா அவன் அந்த காம்படிஷனில் பேசினா. அப்போ இதில் எதை எடுத்து ஐவி யூது ஹீ ஷி இட்டு இதில் எதை எடுத்து எழுதி அதுக்கு பக்கத்தில் ஒரு வெர்பு வருது. அந்த வெர்பு வந்து கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய வார்த்தையாக அந்த இருந்துச்சு அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், நான் ஓடுனேன் அப்படின்றப்போ ஐ ரேன் வரும். ரன்னு ரேனு ரன்னு அந்த மாதிரி மாறும். அப்போ ரன்னு ரேனு ரன்னு. அப்போ ரேன் தான் நடுவில் இருக்கிற வார்த்தைக்கு மட்டும்தான் அந்த வெர்பு டேபிளில் கடந்த காலத்தை பற்றி பேசுவோம். இப்போ நான் சொன்ன வார்த்தை என்ன? நான் ஓடுனேன். அப்போ ஐ ரேன் தேர். நான் அங்கே ஓடுனேன்னா ஐ ரேன்னா நான் ஓடுனேன், தேர்னா அங்கே. அப்போ ஐ ரேன் தேர்னா நான் அங்கே ஓடுனேன். ரன்னு இல்லை ரேன். ரன்னு ரேனு ரன்னு அப்படின்னு வரும். சரிங்களா? அந்த வார்த்தை வந்து கடந்த காலத்தில் ஒரு செயல் நடந்தது குறிக்கக்கூடிய வார்த்தை. ஓகேங்களா? ஸோ அப்போ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் வந்து எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ அப்போது நான் இந்த மட்டும் திரும்பி ஒரு தடவை சொல்கிறேன் பாருங்க. அப்போ ரெண்டு விதமாக நான் பார்த்தேன். சப்ஜெக்டும் ஒன்று, அதே மாதிரி ஒரு சப்ஜெக்டும் ஒன்று. இது வந்து கடந்த காலத்தில் ஒரு செயலை பற்றி பேசுது. இது வந்து இப்போ ப்ரெசென்ட்டில் ஒரு செயலை பற்றி பேசுது. சப்ஜெக்டாக என்ன வருது? ஐவியுடைய ஹீஷி விட்டுலாம். இதில் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். ஐ அப்படின்றத எடுத்துக்க. ப்ரெசென்ட்டில் ஐ வந்துச்சுன்னா இந்த வெர்பை எடுத்து போட்டால் என்ன வரும்? இப்போ ப்ளே அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. நான் விளையாடினேன் அப்படின்னு சொல்லணும். இப்போது நான் சொல்கிறேன் ஒரு சென்டென்ஸு, ரெண்டு வார்த்தையில் சொல்கிறேன். நான் விளையாடுறேன். அதாவது நான் ஐ விளையாடுறேன்னா ஐ ப்ளே. அவ்வளோதான். சரிங்களா? ஓகே. அடுத்தது இப்போ ஹீ ஷீட்டில் அதில் ஒரு அது. இப்போ ஹீ எடுத்துக்கலாம். அவன் விளையாடுறான்றது எப்படி வரும்? ஹீ ப்ளேன்றது அப்படி வருமா? வராது. ஹீ ஷீட் வரும்போது அந்த வெறுப்பில் வந்து எஸ் சேர்ந்து வருமா? ஐவி யூதேக்கெலாம் அந்த கண்டிஷன்னால ஹீ ஷீட் வரும்போது வெறுப்பு கூட எஸ் சேர்ந்துடும். ஹீ பிளேஸ் அப்படின்னா அவன் விளையாடுறான் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல அப்படியே பாருங்கள். இந்த இடத்துல எப்படி வருது? வி எடுத்துக்கலாம். அப்போ ஏற்கனவே நடந்து முடிஞ்ச செயலை பற்றி பேசணும். ரைட் அப்படின்ற ஒரு வார்த்தை எடுத்துக்கணும். ரைட் அப்படின்னா இப்போ இந்த எழுதுறது அப்படின்ற செயல் இப்போ நடக்குது அப்படின்றது குறிக்கிற வார்த்தை. ஏற்கனவே நடந்து எழுதுறதை குறிக்கிற வார்த்தை ரோட்டு. சரிங்களா? அப்போது நாங்கள் நீங்கள் என்ன பண்ணீங்க நேற்று அப்படின்னு கேட்டால் ஐ ரோட் எஸ்டர்டே. நாங்கள் எழுதுகிறோம். நேற்று நாங்கள் எழுதிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஐ ரோட்னா நேற்று நாங்கள் எழுதுனோம் அப்படின்னு அர்த்தம். அப்போது இங்கே ஹீ ஷீட் வரும்போது ஹீரோட் அவன் ஹீரோட் எஸ்டர்டேன்னா அவன் என்ன பண்ணான்? அவனும் நேற்று எழுதிக்கிட்டு தான் இருந்தான். அப்போது கடந்த காலத்தை குறிக்கும் போது அந்த வெறுப்பு எடுத்து அப்படியே போட்டுருவோம். ஐவியுதே ஹீ ஷீட் எது வந்தாங்க. ஆனால் ப்ரெசென்ட்டில் இப்போ ஒரு செயல் நடக்குதுன்னா ஐவியுதேக்கு அந்த வெறுப்பு எடுத்து அப்படியே இந்த ப்ரெசன்ஸ் வெறுப்பு எடுத்து அப்படியே போட்டுடலாம். ஆனால் ஹீ ஷீட் வரும்போது அது கூட எஸ் சேர்ந்து வருது. ஸோ இதுதான் ரொம்ப 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 முக்கியமான வார்த்தை. இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது சம்மந்தமாக ஒரு கிளியரான கிளாஸ் வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. பாய்.